வணக்கம். நம்ம 52 சக்தி பீடங்கள் தொடரில் இன்று பார்க்கப் போவது 10வது சக்தி பீடம் ஸ்ரீசைலம் பிரமராம்பா தேவி. ஆந்திர பிரதேசத்தின் நள்ளமலை மலைத்தொடரில் கிருஷ்ணா நதிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீசைலம் இந்தியாவின் மிகவும் புனிதமான சிவசக்தி தலங்களில் ஒன்று. தட்சன் நடத்திய யாகத்தில் ஏற்பட்ட அவமானத்தால் சதிதேவி யாக குண்டத்தில் தன்னை அர்ப்பணித்தார். துயரத்தில் சிவபெருமான் சதியின் உடலை தோளில் சுமந்து உலகமெங்கும் உலவினார். அப்போது மகாவிஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தால் சதியின் உடலை பிரித்தார். சக்தி பீட மரபுகளில் ஸ்ரீசைலத்தில் சதிதேவியின் கழுத்து பகுதி விழுந்ததாக பல பட்டியல்கள் கூறுகின்றன. சில பழமையான மரபுகளில் வேறு உடல் பகுதியும் குறிப்பிடப்படுகிறது. இதனால் உடல் பகுதி குறித்து மரபு வேறுபாடுகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தலத்தில் அன்னை பிரமராம்பா என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். பிரமரம் என்றால் தேனீ. அருணாசுரன் என்ற அசுரனை அழிக்க அன்னை எண்ணற்ற தேனீக்கள் வடிவில் தோன்றி அவனை அழித்ததாக தலபுராணம் கூறுகிறது. அதனால் அன்னைக்கு பிரமராம்பா என்ற திருநாமம் கிடைத்தது. இங்கு சிவபெருமான் மல்லிகார்ஜுனர் என்ற திருநாமத்தில் அருள்பாலிக்கிறார். இவர் இந்தியாவின் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒருவரும் ஆவார். அதனால் ஒரே இடத்தில் சக்தி பீட தரிசனமும் ஜோதிர்லிங்க தரிசனமும் கிடைக்கும் அரிய தலமாக ஸ்ரீசைலம் போற்றப்படுகிறது. இந்த தலத்திற்கு மனமுருகி வேண்டினால் குடும்ப ஒற்றுமை, தைரியம், ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த தகவல் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து குருவே சர்நாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த சக்தி பீடத்தின் வரலாற்றுடன் மீண்டும் சந்திப்போம். ஓம் சக்தி.